தூத்துக்குடி மாவட்டம் ஐயன்ராசாப்பட்டியில் இப்போ ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. அவங்கள நான் இப்போ சந்தித்தேன். அவங்களுக்கு ஆறுதல் கூறினேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி உயிர் சேதமோ வெடி விபத்தோ ஏற்படாதவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் தீவிரமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பார். நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் அதற்குண்டான நடவடிக்கைகள் வெகு வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது என்பதையும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டில் அவர் வெகு வேகமாக இதற்குண்டான தக்க நடவடிக்கை எடுப்பார் என்பதையும் இந்த இடத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இது பற்றி நான் பேசி அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி நான் காயமடைஞ்சவங்களுக்கும் கொடுப்பாங்க. நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் இதை நான் பேசி நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களிடம் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து இதற்குண்டான தகவல் தங்களிடம் நான் கேட்டு அதுக்குண்டான அறிவு இனி வரும் காலங்களில் இது மாதிரி விபத்து ஏற்படாதவாறு என்ன செய்யணுமோ அது சம்பந்தமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமா ஆலோசனை செய்து அதற்குண்டான தக்க நடவடிக்கைகள் வெகு வேகமாக செய்வார். பட்டாசு ஆலையில் சில நம்ம எப்படி சொல்றோம்னா உரிய நடவடிக்கை, அதாவது உரிமம் பெறாங்க இல்லையா, அதுல ஏதாவது மாறுதல் சிக்கல்கள் ஏதாவது இருந்தால் அதனை கண்டுபிடிச்சு அதை சரியும் செய்வோம் என்பதையும் நேரத்தில் நான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் ஓரமானே ஒருத்தவங்க மட்டும் ஒரு லேடி கொஞ்ச நேரம்